அன்பிற்கினிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கிரிமினல் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் உத்தரவையும் மதிக்கிறதா, பின்பற்றுகின்றதா என்ற ஒரு நேரடி கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தின் காவலர்களாக இருக்கும் நீதிமன்றங்களே உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கவில்லை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன என்று புதுச்சேரி மாநில நீதிமன்றங்களில் நடக்கும் மிக முக்கியமான சட்ட மீறல்களை குரு ராஜாராமன் ஆகிய நான் உங்கள் முன் வைக்கின்றேன். உச்ச நீதிமன்றம் கிரிமினல் அபியல் நம்பர் 16/85/2008 என்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டால் அந்த தீர்ப்பின் நகலை 7 நாட்களுக்குள் அந்த மாநில உள்துறை செயலருக்கு, அதாவது ஹோம் செக்ரட்டரி அவருக்கு அனுப்ப வேண்டும். இது எதற்காக என்று தெரியுமா? அந்த தீர்ப்பில் உள்ள குறைகளை ஆய்வு செய்து தேவைப்பட்டால் மேல்முறையீடு செய்யவும், மேலும் இந்த வழக்கில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் சட்டப்படி நேர்மையாக திறமையாக இந்த வழக்கை நீதிமன்றத்தில் நடத்தினாரா என்று அறியவும், நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்த வழக்கை புலன் விசாரணை செய்த காவல்துறை அதிகாரி சட்டப்படி விஞ்ஞானபூர்வமாக சாட்சியங்களை சேகரித்தாரா, சட்டப்படி குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாரா, முறையாக இந்த வழக்கை நீதிமன்றத்தில் நடத்தினாரா என்பதை கண்டுபிடித்து அரசு வழக்கறிஞர் மற்றும் காவல்துறை புலனாய்வு அதிகாரிகளுக்கு சட்டங்களில் பயிற்சி அளிக்கவும், தவறு செய்த அதிகாரிகள் மீது லாக்கா பூர்வமான விசாரணைகளை வைத்து அரசு வழக்கறிஞர் புலன் அதிகாரி குற்றம் செய்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிரிமினல் நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை உள்துறை செயலருக்கு 7 நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்பது. ஏழைகளுக்கு ஒரு நீதி, அதிகாரிகளுக்கு ஒரு நீதியா? புதுச்சேரி கிரிமினல் நீதிமன்றங்களே, சட்டத்தை மீறினால் மக்கள் யாரிடம் முறையிடுவது? இனிமேலாவது புதுச்சேரி நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் அரசியல் சட்டத்தையும் மதிக்க வேண்டும். நீதிக்காக ராவணர் குரல் இயக்கத்தில் சட்ட போராட்டம் தொடரும். நன்றி. ஜெய்ஹிந்த்.